வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர், செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட். இன்னைக்கு 9th ஏப்ரல் போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துடலாம். நிஃப்டி 22,750 வந்துருக்குது. சென்செக்ஸ் 75,000 அப்படிங்கிற ஒரு மைல் ஸ்டோன் வந்து கிராஸ் பண்ணியிருக்குது. போஸ்ட் மார்க்கெட் போட்டு வெனஸ்டே நமக்கு வந்து ஒரு மினி எக்ஸ்பிரி மாதிரி, அதாவது நமக்கு வந்து தேர்ஸ்டே வந்து ரம்ஜான் ஹாலிடேங்கிறனால வெனஸ்டே நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வீக்லி எக்ஸ்பிரி இருக்குது. ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி மணி கண்ட்ரோலில் ஒரு ஆர்டிக்கல் வந்துருக்குது. அந்த ஆர்டிக்கல் நான் வந்து படித்து பார்த்தேன். அந்த ஆர்டிக்கலை பற்றி உங்ககிட்ட ஷார்ட்டாக வந்து நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஓகேங்களா? அதாவது ட்ரேடெக்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம். இந்த ட்ரேடெக்ஸ் பிளாட்ஃபார்ம் வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேடிங், யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இவங்க வந்து ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த ட்ரேடெக்ஸ் வந்து ரெகுலேஷன் கீழே வரல. அதாவது ரெகுலேட்டரி இது வந்து வாட்ச் பண்ண கிடையாது. இவங்க வந்து ஆத்தரைஸ்டு கிடையாது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து ஆத்தரைஸ்டு பண்ணியிருக்கணும். பட் இவங்க வந்து ட்ரேடெக்ஸ் ஆத்தரைஸ்டு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் ரெகுலேட்டர் செபியும் வந்து வார்னிங் கொடுத்துருக்குறாங்க. அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் எல்லாமே வந்து மணி கண்ட்ரோலில் போட்டிருக்கிறாங்க. இந்த ட்ரேடெக்ஸு அதாவது ப்ரொமோஷன் பண்ணுறவங்களுக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு ரீல்ஸ் போடுறதுக்கு 20,000 rupees கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ட்விட்டரில் வந்து ஒரு ட்வீட் பண்ணுறதுக்கு 15,000 rupees பேமெண்ட் கொடுத்துருக்குறாங்க ட்ரேடெக்ஸ், அதாவது அவங்கள விளம்பரப்படுத்துறதுக்காக. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரேடெக்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கிறது யாரு அப்படின்னா, அதாவது பாலிவுட் ஆக்டர் நவாசுதீன் சித்திக், நம்ம பேட்ட படத்தில் நடிச்சிருப்பாரு பாருங்க அவரு. அதுக்கு அடுத்ததான் வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஆப்ஷன் செல்லிங்ல வந்து ஒரு மாஸ்டரா இருக்கிற மிஸ்டர் PR சுந்தர். மணி கண்ட்ரோல்ல இவங்க 2 பேர்த்த பத்தியுமே போட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம CCPA, அதாவது மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம், இவங்க வந்து ஆக்ஷன் எடுத்தாங்க அப்படின்னா இவங்க வந்து ப்ரொமோஷன் பண்ணவங்களுக்கு வந்து பெனால்ட்டி போடலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஃபர்தராக வந்து எந்த ஒரு கம்பெனி வந்து ப்ரொமோஷன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பெனால்ட்டி போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. மிஸ்டர் PR சுந்தர்கிட்ட மணி கண்ட்ரோல்ல இருந்து அதனுடைய டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு வந்து மிஸ்டர் PR சுந்தர் வந்து என்ன சொல்லிக்கிறாரு அப்படின்னா, இதை பற்றி நான் வந்து அவங்க கிட்ட கேட்டிருக்கிறேன். நீங்கள் வந்து ரெகுலேஷன் கீழே வரீங்களா வரலையான்னு நான் கேட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இவங்களை வந்து நான் மறுபடியும் வந்து ப்ரொமோட் பண்ணுறதை வந்து நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரிப்ளை கொடுத்துருக்கிறதா வந்து மணி கண்ட்ரோலில் வந்து போட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ ரீசெண்டாக ஏப்ரல் 6th நினைக்கிறேன், ஏப்ரல் 6th அன்னைக்கு இதை பற்றி, அதாவது ட்ரேடெக்ஸை பற்றியே வந்து ஒரு செப்பரேட் வீடியோ போட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மணி கண்ட்ரோலில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நான் அடிக்கடி சொல்றது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஆத்தரைஸ்டு இல்லாத பிளாட்ஃபார்ம்ல போயிட்டு நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. யூனோ, ரீசெண்டா கப்புள் ஆஃப் இயர்ஸ் முன்னாடி மிஸ்டர் PR சுந்தர் வால்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து ப்ரொமோட் பண்ணாரு. அப்புறம் அந்த கம்பெனி வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஐ திங்க் பேங்க்ரப்சியே கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ட்ரேடெக்ஸுங்கிறது வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிறாரு. இந்த ட்ரேடெக்ஸில் வந்து யாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு ரெகுலேட்டர் வந்து சம் சர்க்குலர் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? அதாவது அவர் வந்து லட்சமா கோடியா சம்பாதிக்கிறாரு ஆப்ஷன்ல. ஓகே, அது வந்து அவருடைய டேலண்ட். இந்த ஒரு சின்ன சொற்ப அமௌண்ட்டுக்கு எதுக்காக வந்து ஒரு கம்பெனி வந்து ப்ரொமோட் பண்ணி அந்த கம்பெனி வந்து இருக்கிற எல்லாத்தையுமே வந்து பேமெண்ட் வாங்கிட்டு அவன் வந்து எஸ்கேப் ஆயிடுவான். அது வந்து நடுவில் புரோக்கரா இருந்து செயல்படுறது யாரு? அதனால வந்து ஒரு கம்பெனி வந்து நம்ம ப்ரொமோஷன் பண்றோம் அப்படின்னா அவங்க வந்து ரெகுலேட்டர்ல வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்களா, அவங்க வந்து ஒரு நம்பகமான கம்பெனியா அப்படிங்கிறத வந்து எல்லாமே வந்து சர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து ப்ரொமோஷன் பண்ணணும். ஓகேங்களா? இவர் சொல்றாரு அப்படின்ட்டு உடனே போயிட்டு அவர் லிங்க் கொடுத்துருப்பாரு. அந்த லிங்க்ல போயிட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிருப்பாங்க, பேமெண்ட் கொடுத்துருப்பாங்க, ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கியிருப்பாங்க. அதனால அவருக்கும் புரோக்கரேஜும் போவோம், ட்ரேடெக்ஸ்ல இருந்து அவருக்கு வந்து கமிஷன் வரும். ஓகேங்களா? பட் அது வந்து நம்பகமான கம்பெனியா அப்படிங்கறது வந்து முதல்ல வந்து சர்ச் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதனாலதான் நான் வந்து எந்த ஒரு கம்பெனிக்கும் வந்து ப்ரொமோட் பண்றது இல்லை. காரணம் என்னன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ் ரெகுலேஷன் 2013 படி நான் வந்து எந்த ஒரு புரோக்கரையுமே வந்து ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது. நான் வந்து ரெக்கமெண்ட் பண்றேன் அப்படின்னா அவங்க கிட்ட வந்து நான் கமிஷன் வாங்குறேன் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதனால வந்து எந்த ஒரு புரோக்கரையுமே நான் வந்து ரெக்கமெண்ட் பண்றது கிடையாது. ஓகேங்களா? ஓகே, இப்போ போஸ்ட் மார்க்கெட் போட்டு வந்துடலாம். எஸ்டர்டே வந்து US மார்க்கெட்டு
அப்சல்யூட்லி ஃபிளாட்டாக தான் க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து யூஎஸ் 10-year பாண்ட் ஈல்டு 4.4 வந்து செட்டில் ஆயிருக்குது. இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட் பார்க்கும்போது ஜாப்பனீஸ் நிக்கி 1% ஹைல இருந்துச்சு, ஹாங்செங் இண்டெக்ஸ் 0.5% ஹையில் இருந்துச்சு, ஷாங்காய் இண்டெக்ஸ் ஃபிளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்குது. நிஃப்டி எஸ்டர்டே வந்து மார்னிங் வரைக்குமே வந்து 5270 பாயிண்ட்ஸ் வந்து ஹைல தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு. 21,700 ஓப்பன் ஆயிட்டு 21,750, அகைன் 21,625. பேங்க் நிஃப்டி 48,700, ஆல்மோஸ்ட் நியர்பை 49,000 போச்சு. அதாவது 48,960 ஐ திங்க் அந்த லெவல் 48,600 மறுபடியும் வந்துருக்குது. இன்னைக்கு ஃபைனலா சென்செக்ஸ் 58 பாயிண்ட்ஸ் ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது, 0.08%. நிஃப்டி வந்து பார்க்கும்போது 0.11% ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது, 22,641 வந்து செட்டில் ஆகுது. இப்போ வந்து நிஃப்டியோட ஆல் டைம் ஹை 22,768. ஹைக்கும் இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கிறதுக்கும் வந்து 120 பாயிண்ட்ஸ் வந்து டவுன்ல தான் க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா. இன்னைக்கு நிஃப்டியோட கெய்னர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல், இண்டால்கோ, ஐசிஐசி பேங்க், இன்ஃபோசிஸ். இன்ஃபோசிஸ் வந்து பேங்க் ஆஃப் அமெரிக்கா வந்து அவங்க வந்து நியூட்ரல் அப்படிங்கிற ஒரு ரேட்டிங்ஸ்ல இருந்து பை அப்படிங்கிற ரேட்டிங்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து ஐசிஐசி பேங்க் நீங்க வந்து 52 ஆல் டைம் ஹை வந்து பிரேக் பண்ணிருக்குது. லூசர் சைடு டைட்டன், ஹீரோ மோட்டோகார்ப், கோல் இண்டியா, ரிலையன்ஸ். ஓகேங்களா. இன்னைக்கு செக்டார்ஸ் வைஸ் பார்க்கும்போது ஆட்டோ, கேபிட்டல், எஃப்எம்சிஜி, எனர்ஜி, இன்ஃப்ரா, ஆயில் அண்ட் கேஸ் இது எல்லாமே வந்து 0.5% 1% ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது. லூசர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேங்க் மெட்டல்ஸ், இவங்க வந்து 0.3% 1% வரையும் டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்குது. ப்ராடர் இண்டிசஸ் பார்க்கும்போது அதாவது மிட் கேப் இண்டெக்ஸ், ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் ஆல்மோஸ்ட் ஃபிளாட்டாக தான் க்ளோஸ் ஆயிருக்குது வித் நெகட்டிவ் பயாஸ்ல. ஓகேங்களா. இதுதான் போஸ்ட் மார்க்கெட் போட்டு. அதாவது ஐசிஐசி லம்பார்டும் பாலிசி பஜாரும் வந்து டீல் பண்ணிக்கிறாங்க. அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் போட்டிருக்கிறாங்க. பாலிசி பஜார்ல வந்து லாட் ஆஃப் கிளைண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அது எல்லாமே வந்து ஐசிஐசி லம்பார்டு டைப் பண்றதுனால ஐசிஐசி லம்பார்டுக்கு இது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ். அது மட்டும் இல்லாமல் பாலிசி பஜாருக்கும் வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ். ஓகேங்களா. அதுக்கப்புறமா வந்து ஸ்கைமெட் வந்து இந்த இயர் 2024 நார்மல் மான்சூன் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆக்சிஸ் பேங்க் வந்து இன்னைக்கு வந்து 3 கோடி ஷேர்ஸ் அரௌண்ட் வந்து பிளாக் டீல் நடந்திருக்குது. இதனுடைய இம்பாக்ட் எஃப்ஐசி டேட்டாவில் தெரியும். அதுக்கடுத்து வந்து க்ரூட் வந்து $90 பெர் பேரல் க்ளோஸ் ஆயிருக்குது. கோல்டு வந்து 7th ஸ்ட்ரைட் செஷனா வந்து ஹைலியே தான் க்ளோஸ் ஆயிட்டு இருக்குது. பிட்காயின் வந்து $72,000 மேலே போயிட்டு இருக்குது. ஓகேங்களா. இதுதான் பிறகு போஸ்ட் மார்க்கெட் போட்டு இம்பார்ட்டன்ட் நியூஸ். ஈவெண்ட்ஸ் இன்னைக்கு டியூஸ்டே எந்த ஒரு இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்டும் இல்லை. பட் வெனஸ்டே வெரி இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் இருக்குது. ஈவினிங் 6 o'clock யூஎஸ்ஏ உடைய இன்ஃபிளேஷன் இருக்குது. ப்ரீவியஸா இருக்கிறது 3.2%, இப்போ எக்ஸ்பெக்டேஷன் 3.4%. அவங்க எக்ஸ்பெக்டேஷனே வந்து 0.2% வந்து ஹையா கொடுத்துருக்காங்க. 3.4 மேல வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்ல ஒரு சிவியரான செல்லிங் ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஓகேங்களா. ஓகே. இப்போ ஓவராலா நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அதாவது வீக்லி அனாலிசிஸ் ரிப்போர்ட்ல சொல்லியிருந்தேன் 22,530 மேல சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா 22,750 சொல்லியிருந்தேன். இன்னைக்கு வந்து 22,750 வந்துருச்சு. அதாவது இப்போ மார்க்கெட் ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது வந்து ரொம்ப கிரிப்பா ட்ரேட் ஆயிட்டு இருக்குது ஹையர் லெவல்ல. அதாவது இப்போ ரீசெண்டா நடந்துட்டு இருந்த 6-7 மாசமாவே உங்களுக்கே தெரியும் மார்க்கெட் நல்லா ஏறிட்டு இருக்குது. அங்கிருந்து ஒரு வெர்டிகலா ஃபால் வருது. ஒரு 300-400 பாயிண்ட் நிஃப்டி இறங்குது. மறுபடியும் அங்கிருந்து ஸ்டெப்பா இன்ச் பை இன்ச்சா மேல போயிட்டு ஆல் டைம் ஹை வந்து பிரேக் பண்ணிட்டு இருக்குது இந்த லாஸ்ட் 6 to 7 மந்த்தா. இப்போ வந்து மார்க்கெட் வந்து 22,500 மேல 22,750 வந்துருச்சு. 250 பாயிண்ட்ஸ் ஏறிடுச்சு. இந்த லாஸ்ட் 5 to 7 மந்த்தாவே வந்து 21,500 to 22,700 இந்த ரேஞ்சுக்குள்ளதான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. அப்படிங்கும்போது இப்போ வந்து கிரிப்பா ட்ரேட் ஆயிட்டு இருக்கனால ஒரு வெர்டிகல் ஃபால் மினிமம் ஒரு 200 பாயிண்ட்ஸ் 250 பாயிண்ட்ஸ் இறங்குச்சு அப்படின்னா அங்கிருந்து இன்ச் பை இன்ச்சா வந்து ஆல் டைம் ஹையை வந்து பிரேக் பண்ணும். அதனால அந்த ஃபால் எப்போ வரும் அப்படிங்கிறது தான் ஒரு மைண்ட்லயே ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்காங்களேன். ஏன்னா மார்க்கெட் வந்து ஹைல ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. நிஃப்டியை பொறுத்தவரையும் கால் ஆப்ஷன் வந்து ப்ரீமியம் அதிகமா இருக்குது. யூனோ புட் ஆப்ஷன்ல ப்ரீமியமே இல்லை, அதாவது இன்ட்ரின்சிக் வேல்யூவே இல்லை, டிஸ்கவுண்ட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. கால் ஆப்ஷன்ல பிரீமியத்தோட ட்ரேட் ஆயிட்டு இருக்குது இன்னைக்கு க்ளோசிங் பேசிஸ் வரையுமே. பட் பேங்க் நிஃப்டியில் வந்து கால் அண்ட் புட்ல வந்து ஈக்குவல் பிரீமியம் தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. ஓகேங்களா. பேங்க் நிஃப்டியில வந்து இன்னைக்கு மார்னிங் ஓப்பன் ஆகும்போது 120-140 பாயிண்ட்ஸ் பிரீமியத்தில் இருந்துச்சு பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர். ஆனா க்ளோஸ் ஆனது அரௌண்ட் 50 to 60 பாயிண்ட்ஸ் பிரீமியத்தில் தான் வந்து க்ளோஸ் ஆகுது. ரீசன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ல வந்து ஷார்ட் வந்து அதிகமாக கிரியேட் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து
இண்டிகேட் பண்ணுது ப்ரீமியம் குறையும் போது. ஓகேங்களா? ஓகே, எனிவே நான் அடிக்கடி சொல்ற ஒரே வார்த்தை தான், மார்க்கெட் கூட வந்து டிராவல் பண்ணலாம். எப்படி மார்க்கெட் கூட டிராவல் பண்றது? ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி. ஓகேங்களா? எந்த சைடு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது, அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ட்ரேட் எடுக்கிறது பெட்ரு டே ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ வெனஸ்டே நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி யூஎஸ் மார்க்கெட்டு ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. எஃப்ஐஸ் டேட்டா அப்டேட் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது 7 o'clock ஆகிடுச்சு. அப்டேட் ஆகிருக்கும் 9th ஏப்ரல். எஸ், எஃப்ஐஸ் 593 crore வந்து செல் பண்ணிக்கிறாங்க. டொமஸ்டிக்கு 2257 crore வந்து பை பண்ணிக்கிறாங்க. எஃப்ஐஸ் ஃபிகர் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதாவது ஆக்சிஸ் பேங்கோடைய பிளாக் டீல் நடந்திருக்கிறதுனால. ஸோ 593ங்கிறது குறைவாக தான் வந்து செல் பண்ணிக்கிறாங்கன்னு நினச்சிக்கணும். ஹையாக செல் பண்ணியிருப்பாங்க, பட் அந்த பிளாக் டீலில் இவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபர்தர் டேட்டாஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கால் அண்ட் புட்டில் வந்து ஈக்குவல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நியர்பை ஸ்ட்ரைக் பார்க்கும்போது எங்கேயுமே வந்து சொல்லிக்கிற மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. ஓகேங்களா? அது 22,500, 22,700 அண்ட் 800 ரொம்ப வைடாக தான் இருக்குது. பட் சிக்னிஃபிகண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லைக் பேங்க் நிஃப்டி அதே மாதிரி தான் இருக்குது. 49,000 மார்ஜினலான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. 48,500 புட்டில் மார்ஜினல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் இது வந்து ஒரு சொல்லிக்கிற மாதிரி உண்டான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓகேங்களா? இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோடைய 1 hour சார்ட் பார்த்துட்டு இருக்கிறோம். பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 48,900 49,000. ஓகேங்களா? இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸ், இமீடியட் ரெசிஸ்டன்ஸ். 49,000 அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா தான் ஃபர்தராக வந்து ஒரு மூவ்மெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இந்த லெவலில் வந்து கொஞ்சம் காசியஸாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது லைக் ஓவரால் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த லாஸ்ட்டு ஃப்ரைடே, மண்டே அண்டு டியூஸ்டே இந்த லெவலில் வந்த சப்போர்ட், அதாவது 48,500 48,500க்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா 48,250 வரையும் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ 48,050ங்கிறது ஃபர்ஸ்ட் சப்போர்ட், தென் 48,250ங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட். ஓகேங்களா? இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய 1 hour சார்ட்டு. நிஃப்டி பொறுத்தவரையும் இன்னைக்கு ஓப்பனிங்லேருந்து மார்ஜினலாக அப்படியே இறங்கிட்டே வந்துருக்குது. அதாவது ஸ்டெப் பாருங்க எப்படி ஸ்டெப் போட்டிருக்குதுன்னு. பழனி படிக்கட்டிலேருந்து கீழே இறங்குற மாதிரி போட்டிருக்குது. ஓகேங்களா? ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுக்கு சொன்னேன். இப்போ சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 22,600 22,600ங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 22,500 to 530ங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட். ஓகேங்களா? ஆஸ் பர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஸோ 22,600, தென் 22,500 to 530ங்கிறது சப்போர்ட்டு. ரெசிஸ்டன்ஸ் 22,700, தென் 22,730 22,750 வரையும் ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? இந்த லெவலில் கொஞ்சம் காசியஸாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.